எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் ஒருத்தவங்க ஜாதக பெட்டிஷன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேரேஜ் ஆகுமா, மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க, வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடப்படி அவங்களுடைய ஜாதக கட்டம் ஸ்க்ரீனில் தெரியுது. ராசியாக வந்திருக்கிறது கடக ராசி, நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், லக்னம் மகர லக்னம். ஏன் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். லக்னத்துக்கு 7, அதுதான் வரக்கூடிய கணவன். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். இவங்க பெண்ணுங்கிறதுனால வரக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த இடத்துல சந்திரன் கேது இருக்காங்க. சந்திரன் அந்த இடத்துல அவர் தான் 7ஆம் இடத்து அதிபதி. அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார். ஆனால் அந்த லக்னத்துக்கு 7 கேது இருக்கார். சந்திரன் கேதுவோடு சேரும்போது கிரகணம் ஆகி போவார். அது ஒரு வித பாவத்துவம் தான். அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் சனி இருக்கார். லக்னத்திலிருந்து சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதுவும் ஒரு கெடுதல். சந்திரனை சனி பார்க்கவே கூடாது. அது எப்போவுமே ஒரு பெரிய பாவத்துவம் தான். லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருக்கார். லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் தான் தன்னுடைய 7ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பார்ப்பார். இவை எல்லாமே திருமணத்தை தாமதப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ஜாதகத்துக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்னு பார்த்தோன்னா, சுக்கிர தசை நடக்குது. கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படி என்னென்னா, இவங்களுக்கு இப்போ சுக்கிர தசை நடக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி 5-10 கூடியவர், ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் உரியவர் தான் சுக்கிரன். அவர் எப்படி இருக்காருன்னா உச்சமாக இருக்கார். அவர் 3ல் மறைஞ்சிருக்காரு, சனி பார்க்குறாரு அப்படிங்கிறது அடுத்த பட்சம். ஆனால் அவர் உச்சமாக இருக்கார். கூடுமான வரை இந்த லக்னத்துக்கு அவர் நல்லது செய்ய தான் பார்ப்பார். அவருடைய தசையே நடக்குது. ஏன் திருமணம் இவ்வளோ தாமதமாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சுக்கிரனை சனி பார்க்குறாரு. அது ஒரு வித நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த சுக்கிரன் தான் இந்த லக்னத்துக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாக்கணும். சுக்கிர தசை, சுக்கிர புக்தி, சுய புத்திகள் பெரும்பாலும் பலன் தராது அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஜோதிடத்தில். சூரியன் பெரும்பாலும் மகர லக்னத்துக்கு நல்லதே பண்ண மாட்டார். சந்திரனும் கேதுவோட சேர்ந்து கிரகணம் ஆகிட்டார். செவ்வாய் சுக்கிரனுக்கு 12ல் மறைஞ்சிருக்காரு. தசை நடத்தக்கூடிய கிரக சுக்கிரங்க 12ஆம் இடத்துல மறைந்து போனதுனால அவராலையும் திருமணத்தை கொடுக்க முடியல. ராகு சொல்லவே வேணாம், சனியோடு சேர்ந்து ரொம்ப பாவத்துவத்தில் இருக்கார். அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை குருபுக்தி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுக்கிர தசை குருபுக்தியில் தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்து அதிபதி மட்டும் திருமணத்தை கொடுக்கறதில்ல, 3ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதிகளும் திருமணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி குரு. அவர் லக்னத்துக்கு 6ல் மறைந்தாலும் சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சுக்கிர தசை குருபுக்தி இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த பெண்ணுக்கு திருமணம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் தாமதமாகி தான் திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. திருமண லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்கும். ஏன்னா நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசை. சுக்கிரன் தான் இந்த லக்னத்தோட ராஜயோகாதிபதி. அதனால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இல்லாமல் போகுது அப்படின்னா அதுக்கு இவங்களும் ஒரு விதத்தில் காரணம். ஏன் அப்படின்னா லக்னத்தில் சனி ராகு இதெல்லாம் இருந்தாலே பிடிவாத குணம் இருக்கும், கொஞ்சம் பொறாம குணம் இருக்கும், சந்தேக குணமும் இருக்கும். அதனால் திருமண உறவில் விட்டு கொடுத்து போகிறது இது மாதிரி இருந்தனா திருமண உறவு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. அடுத்த வருடம் தொடக்கத்திலேயே அஷ்டம சனி கடகராசிக்கு முடிஞ்சிடும். அஷ்டம சனி முடிஞ்ச உடனே இந்த பெண்ணுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். சுக்கிர தசை குரு புக்தியில் கண்டிப்பாக திருமணம் உண்டு. வேலை எப்போ கிடைக்குன்னா, நடுவில் அஷ்டம சனி நடந்ததுனால வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வருஷத்துலாம் வேலையில் இருப்பீங்க. அடுத்த வருஷம் திருமணமும் ஆகிடும். சுக்கிரதசை நடக்குது, அதை பற்றியும் கவலைப்பட வேணாம். திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டு. இந்த ஜாதகம் நன்றாக வாழக்கூடிய ஒரு ஜாதகம் தான். வாழ்த்துக்கள், நன்றி.